ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பசுமை சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. அந்த கிராமத்தோட இதயம் போல ஒரு சின்ன முருகன் கோவில் இருந்தது. அங்கதான் எல்லாரோட நம்பிக்கையும் இருந்தது. கோவிலுக்குள்ள இருந்த முருகனின் வேல் பக்தர்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. அது வெறும் ஆயுதம் இல்ல, அது அருளின் அடையாளம். அந்த கிராமத்துல வேலன்னு ஒரு இளைஞன் இருந்தான். ஏழையா இருந்தாலும் முருகன் மேல அவனுக்கு குறையாத பக்தி. ஆனா வேலனோட வாழ்க்கையில ஒரு துயரம். அவனுடைய அம்மா ரொம்ப நாளா படுக்கையிலேயே இருந்தாங்க. அம்மாவை இப்படி பார்க்கும்போதெல்லாம் வேலனோட மனசு உடைஞ்சு போச்சு. அவன் கண்களில் கண்ணீர் மட்டுமே பேசிச்சு. எல்லா வழியும் முடிஞ்சதுன்னு தோணும்போது வேலன் நேரா முருகன் முன்னாடி நின்னான். மனசுக்குள்ள இருந்து பிரார்த்தனை பண்ணான். அவன் பார்த்த காட்சி கனவா நிஜமா அவனுக்கே புரியல. முருகனின் வேலிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி பரவுச்சு. கோவில் முழுக்க ஒளியால் நிரம்புச்சு. அந்த நேரத்துல வேலனுக்கு பயம் வரல. மனசு முழுக்க ஒரு அமைதி நிறைந்தது. முருகன் கண்ணுக்கு தெரியல, ஆனா அவன் அருகில இருக்காருன்னு வேலன் உணர்ந்தான். காலை விடிஞ்சதும் வேலன் நம்பிக்கையோட வீட்டுக்கு ஓடினான். வீட்டுக்கு போனதும் அவன் பார்த்தது ஒரு அதிசயம். அம்மா எழுந்து உட்கார்ந்திருந்தாங்க. அதை பார்த்து வேலன் சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு அழுதான். டாக்டர் வந்து பார்த்துட்டு இது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொன்னார். அதெல்லாம் அருள்தான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் கிராமம் முழுக்க முருகன் அருள் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. வேலனோட மனசுல ஒரே ஒரு எண்ணம், முருகனுக்கு நன்றி சொல்லணும். அவன் வேல் எடுத்துக்கிட்டு மீண்டும் முருகன் கோவிலுக்கு வந்தான். கோவிலில் தீபம் எரிந்தது. அதே மாதிரி வேலனின் மனசுல நம்பிக்கையும் எரிந்தது. அப்போ வேலன் புரிஞ்சுக்கிட்டான், முருகனை கண்ணால பார்க்கணும்னு இல்ல, முருகனை உண்மையா நம்பினாலே போதும். வேல் இருக்கும் வரைக்கும் தர்மம் எப்பவும் ஜெயிக்கும். வேல் வேல் முருகா.